ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ இன்றைக்கு ஜேகேவோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம், அந்த ஒன் ஷாட்டோடது. ஸோ அடுத்த பார்ட் தான் ஃபைனல் பார்ட். அதை பார்த்துட்டு இதை நம்ம முடிச்சுக்கலாம்டா. அப்புறமா எஃப்எஃப் ஸ்கூலில் என்ட்ராகிடலாம். அண்டு போன தடவை சொல்லியிருந்தேன் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அண்ட் நிறையா பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க. இட்ஸ் ஓகேக்கா, பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் இருக்கும், அண்ட் உங்களோட சுச்சுவேஷன் எப்படியோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்கன்னு. ஸோ ஹாப்பிடா, எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ கமெண்ட் பண்ண முடியாதவங்களும் அந்த இன்ஸ்டாவில் டிஎம்லாம் பண்ணுறீங்க. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேடா. அண்ட் கீழே 2 சேனல் நான் எப்போவுமே கொலாப் பண்ணி வச்சுருப்பேன். பேஸ்டல் ஃபிக்ஸ் இந்த சேனல், அப்புறம் பேஸ்டல் ஃபிக்ஸ் 2.0 அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுவும் நம்மளோட சேனல் தான்டா. அண்டு சேனல் ஸ்டார்டிங்கில் நம்ம போன இயர் ஸ்டார்ட் பண்ணோம் சேனல். ஸோ அப்போது நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அப்போது ஸ்டார்ட் பண்ண செகண்ட் சேனலில். ஸோ அது ரெயின்போ ஃபிக்ஸ்னு வச்சுருந்தேன். அப்புறமா அதை வந்து வேறு சேனலாக மாற்றிட்டேன். ஸோ அதில் வந்து ஒரு சில ஒன் ஷாட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா அதை நான் ப்ரைவேட்டில் போட்டிருந்தேன். ஓகே, அதில் வந்து ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் இருக்கும்டா. லைக் அந்த கிங் அண்ட் குவீன் அந்த மாதிரியான ஒரு ஒன் ஷாட். ஸோ எனக்கு அது ரொம்ப 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 பிடிக்கும் அந்த ஒன் ஷாட். பிகாஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து லைக் ஒரு ஒன் ஷாட் இந்த மாதிரி யோசித்து போடும்போது, ஆனால் வாய்ஸ் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். டு பி ஃப்ரேங்க், மற்றவங்க எப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது, சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். போக போக தான் டைமிங்காக இருக்கட்டும், வாய்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் அப்படியே பழகும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் போட்டதுனால வாய்ஸை பார்க்காதீங்க. ஸோ பேஸ்டல் ஃபிக்ஸ் 2.0 நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஜேகேயோட ஒன் ஷாட். அதில் உள்ள அந்த கண்டென்ட்டை பாருங்கள். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒன் ஷாட். ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு. ஸோ கீழே இருக்குல்ல அந்த சேனல், அதையே கிளிக் பண்ணி அதில் போய் பாருங்கள். அண்ட் ஆரமோடது ஜிம்மினோடதும் இருக்குது. நான் வந்து அந்த சேனல் அப்லோட் பண்ணுறேன். சும்மாவே வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் கோல்டு பையன் வர ப்ரப்போஸ் பண்ணி விட்டு டப்புன்னு லவ் ஆகிட்டான். ஸோ அஜிஸ்கரோ லாஸ்ட் பார்ட் இதோட என் பண்ணியிருப்போனா, இந்த மாதிரி ஜேகே அந்த பில்லிகான் கிட்ட பேசிட்டு எனக்கு அவன் என் பொண்டாட்டிட்டான்னு முத்தம் கொடுத்துருப்பான். ஸோ அதோட தான் நம்ம லாஸ்ட் பார்ட் என் பண்ணியிருந்தோம். ஓகேடா, இந்த பார்ட் பார்க்கலாமா? அப்போது எனக்குலாம் செம்ம ஷாக்கு. அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கா. ஜேகே அவளோட உதட விடாமல் இன்னும் அப்படியே முத்தம் கொடுத்துட்டே இருக்கான். போதுமா? இப்போ புரிஞ்சதா? அவன் மச்சான் எங்கே பாருடா புளிப்பு சோறு. டேய், நான் கிண்டல் பண்ணுறியா? அப்போ திரும்பி வாயினா பார்த்து ஜேகே செம்மையாக மறைக்கிறான். எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணும்னு தெரியாதா? என்ன அவுட்ஃபிட் இது? அது வந்து ஜேகே அது. டேய், எங்கே பேசுகிறா ஜேகே? என்ன அந்த பொண்ணுக்கு மொத்தமாதிலாம் கொடுக்குற? என்ன எனிமின்னு சைடில் வச்சிட்டு இருந்தியா அந்த பொண்ணை? ஜேகேக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. டேய், இதுக்கு மேலே ஒரு தெரிந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மூஞ்சு அடையாளமே தெரியாத மாதிரி மாற்றிடுவேன். எனக்கு எதுவும் கிடையாது, சொல்லிட்டேன்ல, அவள் என் ஒய்ஃப்னு, அதோட விட்டுருங்க அப்படின்னு வயனோட காலத்தில் அப்படியே கை வைக்கிறான். ஜேகே சுமாரி அப்படின்ட்டு அவன் இதை செயின் எடுத்து காட்டுறான். ஜேகே ஸ்வயன், JY ஜேகே ஸ்வயன், புரியுதா? இப்போ எல்லாத்துக்கும் நல்லா புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு கோமா அப்படியே போகிறதுக்காண்டி போகிறான். ஸோ அவன்களும் விட்டுறானுங்க. அப்போ வயன் இன்னும் அப்படி ஷாக்லேயே இருக்கா. அவளோட அந்த தாலி செயின் கூட உள்ள எடுத்து போடாம ஜேகே ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட அவன் போயிட்டே இருக்கான். அப்போது அவன் டக்குன்னு போய் அவனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். அவனும் வயனா என்ன நான் வேணும் உனக்கு இப்போ அப்படின்னு கேட்டதுமே வயன் டக்குன்னு ஜேகேயோட உதட்டில் போயிட்டு முத்தம் கொடுக்குறா. இப்போ ஜேகே அவனும் திருப்பி கொடுத்துட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். உன் லிமிட்ல இருந்துகோ, புரியுதா? அண்ட் இந்த மாதிரி கன்றாவியான அவுட்ஃபிட்லாம் இனிமே போட்டுட்டு அலையாத அப்படின்னு அவன் பாட்டுக்கு நடக்கிறான். இது எல்லாத்தையுமே டிராகன் உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். மச்சான் வாடா மச்சான் வாடாடி
என்ன மச்சான் டபால்னு முத்தம் கொடுத்துட்டான். ஏதோ ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. ஜேகே அவன் பொண்டாட்டிக்கு தான் முத்தம் கொடுத்தான். இருந்தாலும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவனும் அந்த சாப்பாடு பாக்ஸ் அகெயின் ஒயினோட கையிலே கொடுத்துட்டு அவனும் ஜேகே பின்னாடி போயிட்டு இருக்கான். அப்போ ஒயினும் அவனுக்கு முத்தம் கொடுத்தானா. அப்போ அவனுக்கு என் மேலே கேர் பொசசிவ் அதெல்லாம் இருக்க தானே செய்யுது. ஆனால் எதையுமே வெளியில் காட்டிக்கிறதே இல்லை. ஒரு மாதிரி வெளியில் எனிமி நான் ரொம்ப ரகட் அப்படின்னு வெளியில் மூஞ்ச வச்சுட்டு சுற்றுறது. ஆனால் இவனுக்குள்ளே இருக்க அந்த பாசம் எனக்கு நல்லா தெரியுது. முத்தம் கொடுக்கும் போது இடையில கண் முழிச்சு என்னை பார்த்தது எல்லாமே ஜேக்கியோட கண்ணில் நான் நல்லா பார்த்தேன். அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. எவ்வளோ கோவப்பட்டான், எவ்வளோ பொசசிவானான், அதை விட என்னை எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கணும்னு நினைக்கிறான்னு. ஆனால் அவனோட மைண்டுக்கு தான் அது புரியவே மாட்டேதில்ல அப்படின்னு அவளோட திங்கிங். அப்போ ஜேக்கி போயிட்டு இருக்கும் போதே ஜேகே இது கூட அவளுக்கு முத்தம் கொடுத்த ஓயோ அவசரப்பட்டு தொலைகிறியடா. அவ கஷ்டப்படணும் தான் நீயும் ஆசைப்படுற. அப்புறம் எப்பட்ற அவளுக்கே முத்தம் கொடுப்ப? இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஜேகே, சுத்தமா நல்லா இல்லை. அப்போ கரெக்டா டிராகன் ஓடி வந்து ஜேக்குக்கு பின்னாடி ஒரு அடியை போடுறான். என்ன மச்சான் சும்மா மச்சாவா வாலிங்க முத்தம் கொடுத்த போலையே. டிராகனா சும்மா இருந்துரு, உன் ஆள் தானியா கிடையிலையா? அதான் என்ன வந்து வம்பல் திட்டுறியா? டே 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 நான் தான் அங்க இருந்து நல்லா பெரிய படமா பார்த்தனே. நீ தான் குட்டி ஸ்கிரீன்ல ஓட்டாம இதோ இந்த கிரவுண்ட்ல நடுவுல பெரிய ஸ்கிரீன்ல படம் ஓட்டினியே. பார்த்துட்டேன் ஆளுக்கு முத்தம் கொடுத்தத பார்த்துட்டேனே அப்படின்னு அவனும் ஜேக்கிக்கு ஹாப்பியா இருக்கோ இல்லையோ, ஆனா அவனுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. இப்போ ஒயனும் இல்ல யார்கிட்ட எப்படியாச்சும் பேசிடலாம் அப்படின்னு பின்னாடி வர்றா. அப்ப டிராகன் பாக்குறான். ஜேகே நில்ல, ஜேகே அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஜேகே டி மச்சான் ஆள் உன்னை கூப்பிடுறடா, டி திரும்பி பாடுறா. டிராகனா பேசாம வந்துரு, நானே அப்படியே கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கேன். என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டுது. டென்ஷனா இருக்கும்போது கலாச்சிட்டு இருக்காத. டி என்ன டென்ஷனா இருக்க? சரி நானும் சீரியஸா பேசக்கூடாதுன்னு பார்த்தா என்னடா டென்ஷனா இருக்க? அவன் பொண்டாட்டிடா ஜிகே, உனக்கு புரியுதா இல்லையா? சரி நான் உனக்கு கேட்குறேன், இவ்வளோ நாளா அவளை கதற விட்டுட்டு அவளை வெறுப்பேத்திட்டு அப்படிதானே தெரிஞ்ச? இப்ப அப்படி இப்ப எப்படிரா அவனுங்க அவன் ஆளை பத்தி சாரி உன் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசவும் உனக்கு வந்துச்சுல? தோ இங்க இந்த நெஞ்சுக்குள்ள ஒரு கோவம் வந்துச்சுல? எதுக்குடா வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? ஏன்னா எல்லா பசங்களுக்கும் இருக்க ஒண்ணு, முக்கியமா உனக்கும் அது இருக்கு. தொட்டு தாலி கட்டிட்டு அவளை பிடிக்காம இருந்தாலும் ஒவ்வொன்னோட பொண்டாட்டி தான். ஈவன் அவ எனிமையாவே இருக்கட்டும். ஐயோ நம்மளே இப்படி பேச வச்சிட்டாங்களே. டேய் அவ உன் எனிமிதான் புரியுது, ஆனா நீ எனிமையா பாக்குற அளவுக்கு அவ கெட்டவளே கிடையாதுடா ஜெயி. உனக்குதான் அது புரிஞ்சு தொலைய மாட்டுது அப்படின்னு டிராகனும் பேசுறான். அப்ப இந்த சைடு வயன் அப்படியே வந்து ஜேகேயோட கையை அகைன் ஹோல்ட் பண்றா. ஒரு நிமிஷம் இரு ப்ளீஸ் ஜேகே, ஏன் நீ போயிட்டே இருக்க? கூப்பிட வயன் உனக்கு இப்ப என்ன வேணும்? அது வந்து வெயிட், நீ ஒன்னும் பேச வேணாம், நான் கொஞ்சம் பேசணும். இப்போ உன்னை பார்க்கும்போது அங்க சொன்ன பத்தியா ஒத்தா இவன் என் பொண்டாட்டிடான்னு, அது ஏன்டா சொன்னோன்னு இருக்கு. அப்போ வயனுக்கு ஆகியன்னு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. இப்போ டிராகனும் இந்த ஆரம்பிச்சிட்டான்ல, இவனுக்கு இதே ஒரு வேலை தான், எப்ப பாரு இவளை ஹர்ட் பண்றது. ஏன் நீ ஏன் அப்படி சொல்ற? இவனு வந்துட்டா மட்டும் நான் ஏன் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன், அதுவும் பர்டிகுலரா ஜேகேன்னு வந்துட்டா மட்டும். ஏன் அப்படி சொல்ற ஜேகே?
உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? ஆ ஏன் 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 இப்படிலாம் பேசுற? நீ ஹர்ட் ஹர்ட் பண்ணுறதுக்கு பேசுறியா இல்லை எவனாச்சும் இல்லை எவளாச்சும் கல்யாணம் ஆன அடுத்த நாளே இடுப்பை காட்டிட்டு வந்தவங்க நக்குடான்னு வருவாளா? ஆ சொல்றி, எவ்வளாச்சும் வருவாளா? அப்படின்னு அவளை இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தனால தான் அவனுக்கு அவ்வளோ கோவம். அது கொஞ்ச நேரம் பேச விட, எதுக்கு இப்படி போட்டு வந்தனா? எதுவுமே பேசாத வயன், எதுவுமே பேசாத. உனக்கு சொல்லுவாங்க தெரியுமா, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுன்னு. அந்த ஊசியா நீ இருக்க, நீ தான் இடம் கொடுக்குற. அவனுங்க எப்படின்னு உனக்கே தெரியும். அது எப்படி இவ்வளோ நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தவ இப்போ எப்படி இவ்வளோ கேவலமா இவ்வளோ கேவலமா உனக்கு ட்ரெஸ் பண்ண தோணுது எப்படி? அப்போ அவளும் சொல்ல வர்றா, இப்போ டிராகனும் மச்சான் அவன் எதுக்குண்ணா? டிராகனா நீ பேசாத, எனக்கு தெரியும் உனக்கு இவளை பிடிக்கும்னு. உன் தங்கச்சியா பார்க்குறா இன்னும். ஆனால் நான் இப்போ பேசுறது வேற. எவ்வளோதான் இவன் எனிமையாக இருந்தாலும், எனக்கு பிடிக்காம இவளை கல்யாணம் பண்ணி வச்சாலும், நாளைக்கு இவளுக்கு ஒன்றுனா தாத்தா என்கிட்ட தான் வந்து நிற்பாரு. இங்கே பாரு அப்படின்னு வாயினோட சின்ன நல்லா அழுத்தி பிடிக்கிறான். நீ நினைக்கிறியாடி உன் மேலே உள்ள பாசத்தில் உனக்கு கேர் பண்ணுற, உன் மேலே பொசசிவ் ஆகுறன்னு? துளியும் கிடையாது. எதுக்கு தெரியுமா? தாத்தா அப்புறம் என்ன வந்து என் உயிரப்பட்டு வாங்குவாரு. உன்னை நம்பி தானடா அந்த பிள்ளைய அனுப்பி வச்சேன், என்னடா புடுங்கிட்டு வந்து நிக்கிறேன்னு. அந்த ஒரு ரீசனுக்காக தாண்டி உனக்கு இப்படி நாய் மாதிரி பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இதெல்லாம் கேட்கவுமே எனக்கே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. ஜேகே, என்னோட சைட்ல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க மாட்டியா? நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு அப்புறம் நீ பேசலாம்ல. என்ன கேட்கணும்னு கேட்குற? ஓ, அந்த முத்தம் கொடுத்துட்டான் அதனால நம்ம கிட்ட விழுந்துட்டான் அப்படியா? கிடையாது. டே மச்சான், என் சைட்டை பார்க்கணும், கிளம்பலாம். அப்போ வயன் ஜேகே போகும்போது அவனை போக விடாம அவனோட கையை பிடிச்சு அவ போயிட்டு அகைன் ஹக் பண்ணிக்கிறா. போகாத, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாச்சும் கேளு ஜேகே. இத்தனை வருஷம் நீ என்னை இனிமையா மட்டும்தான் பார்த்துருக்க. அப்போ நீ எப்படி பார்த்த? ஏதோ நான் மட்டும்தான் தப்பு பண்ணேன், நான் மட்டும்தான் அப்படி பண்ணங்கிற மாதிரி பேசுறல்ல. அப்ப நீ என்ன எப்படி பார்த்த? இங்க பாரு, ஷிப்பன் இல்ல, உனக்கு வேற கல்யாணம் ஆனாலும் ஸ்டில் யூ ஆர் மை எனிமி. எப்பவுமே இது என்னைக்குமே அழியாது அப்படின்னு சொல்றான். அப்போ ஒயனை பிடிச்சி லைட்டா தள்ளி விட்டுட்டு அப்படியே நடக்கிறான். அப்போ ரொம்ப ஃபாஸ்டா ரைனும் ஒரு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒயனுக்குலாம் ஒரு மாதிரி அழுகையா வருது. எனக்கும் உன்னை பிடிக்காதுதான், நான் நீ வரும்போது மட்டும் நான் ஏன் ஜேகே இப்படி ஆயிடுறேன். நீ வரும்போது ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடு. நீ லவ் கொடுக்கும் போது திருப்பி கொடுத்துரு, நீ ஹேட் கொடுக்கும் போது அதை வாங்கிக்கிற, ஆனா திருப்பி கொடுக்கணும்னு தோண மாட்டுது. இன்ஃபேக்ட் நீ முத்து கொடுக்கும் போது கூட எனக்கு அகைன் திருப்பி கொடுக்கணும்னு தோணுச்சு. நான் கொடுக்கும் போது நீயும் கொடுத்த, ஆனா அது இல்லைங்கிற. என்னது இது? ஃபீலிங்ஸ் உன்னோட மைண்ட்ல இருக்கு ஜேகே, ஆனா என்னோட சைட்ல என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேட்கலாம்ல. இல்ல, இதை எப்படியே விட்டா நல்லதுக்கு இல்லை. அவன் என்னை எக்ஸ்பிளைன் பண்ண விடலைனாலும் நான் என்னோட சைடு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணும்ல. அப்படின்னு அந்த மலையிலேயே எப்படி நனைஞ்சிட்டே போறா. அந்த தாலி செயினை உள்ள கூட எடுத்து போடாம. இப்போ டிராகனும், டே ஜேகே, நீ பண்றது சுத்தமா சரியில்லை. அவ எதுக்கு அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னு நானும் கேட்டேன்னா அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? டே பெருசா என்ன சொல்லிட போறா? எனக்கு புருஷன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் கண்டுக்கவே மாட்டான், நான் ஆடுவேன் நல்லா கரகாட்டக்காரி மாதிரி, அதானா சொல்லியிருப்பா அப்படின்னா. அவனுக்கு அவன் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் பட் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காளேன்னு அந்த பாசம் ஃபுல்லா அப்படி கோவமா தான் அவனுக்கு வெளிப்படுது. அப்ப டிராகனும் கெட்ட வார்த்தை இல்ல, உலகத்துல உள்ள கெட்ட வார்த்தையில எது அசிங்கமான கெட்ட வார்த்தையோ, இங்க பாரு ஜிகே, எது அசிங்கமான கெட்ட வார்த்தையோ அதை சொல்லி திட்டுவேன்டா, உன்னை அதை சொல்லி திட்டுவேன்.
டேய் ரகனா, சும்மாவே மூட் அவுட்ல இருக்க. சும்மா எதுவும் பேசிட்டு இருக்காது என்ன நொட்டுனாங்க. ஏதாச்சும் கேட்ட போறேன்டா. நல்லா ஏதாச்சும் வந்துட போகுது ஜெயே. எதுக்கு அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தான்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுடா. அதுக்கு பண்ண எனக்கு தெரியாதா? அதுக்கு பண்ணங்கிற நீ கட்ட விட்டால ஒரு தாலி, அதை மறைக்கிறதுக்கு தான் அவ. நீ தானே அவகிட்ட சொன்ன இந்த மாதிரி தாலி யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம லவ் பண்ணது கல்யாணம் பண்ணது. சரி உங்க கல்யாணத்துலதான் லவ்வே இல்லையே. உன்னை சீக்கிரட்டா மேரேஜ் பண்ணது, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னல. அதுக்காக தான், அது மறைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ட்ரெஸ் அவ போட்டு வந்தா. இது நல்லா இருக்கே. இது ரொம்ப நல்லா இருக்கே மச்சான். அது எப்படி இதுக்கு முன்னாடிலாம் நல்லா விதவிதமா நல்லா ஒழுக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தவ இப்போ அப்படி? அப்போ இப்போ நீ அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு அவளது சொல்றியாடா? ஜெய்கே, உனக்கு அசிங்கமா இல்லையா? நான் உண்மையாவே கேட்குறேன், ஃப்ராங்கா கேட்குறேன். உனக்கு அசிங்கமா, வெக்கமா, கூச்சமா எதுவுமா இல்லையா? டே, அவ தான் எதுவும் சொல்லிட்டு இருக்கானா, நீயும் அவளுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கியா? அப்போ வயனும் வந்துட்டு ஜேகேவோட அந்த ஜாக்கெட்டை பிடிச்சிட்டு, எதுக்கு நான் எது சொன்னாலுமே நீ நம்ப மாட்டேற ஜேகே. நீ என்னைக்குமே நான் இனிமையா மட்டும்தான் பாக்குற. ஆனா என்னோட பார்வையில நான் உனக்கு எப்பயுமே அப்படி பார்க்க மாட்டேன். நீ என்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் உனக்கு நான் திருப்பி ஏதாச்சும் பண்ணியிருக்கேனா? இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை ஜேகே. ஆனா இந்த ஒரு டைம் என்ன சொல்ல வரேன்னு கேளு ஜேகே. உனக்கு எந்த கேட்குறேன், நான் சொல்லிடுறேன் ஜேகே. நீ போட்டு விடல தாலி, இதை மறைக்குதான். இதை மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன். நீ அதை ஹைட் பண்ணணும்னு சொன்னல. நமக்கு மேரேஜ் ஆனது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னல ஜேகே அப்படின்னு ரொம்ப அழுகிறா. அவளுக்கு அழுகாத வீசிங் வந்துடும் ஜேகேக்கும் தெரியும். எதுக்கு இப்போ அழுகிற? நீ வீட்டுக்கு கிளம்ப, மழை பெய்யுது, நீ வீட்டுக்கு கிளம்ப. இல்லை ஜேகே, உன்னோட கண் பார்வையில நான் எப்படி தெரியறேன்னு எனக்கு தெரியல. பட் தாத்தா என்னதான் கல்யாணம் பண்ணி வச்சாலும், கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சாலும், எனக்கு நீ எப்பயுமே என்னோட ஹஸ்பண்டா தான் தெரியற. எப்போ நீ கழுத்துல அந்த தாலி கட்டினியோ அப்பல இருந்து ஜெக்கி. ஆனா உனக்கு ஏன் அதை புரிய மாட்டுது? நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேற. வீசிங் வந்தா தாத்தா அதுவும் என்னதான் கேட்பாரு. டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, கிளம்பு. நம்ப மாட்டேன் ஜேகே, நம்ப மாட்டேன்ல. அப்போ வேஸ்ட் தான். அவன்கிட்ட எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாதும் அது உயிரே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சமம் தானே. நீ என்ன அப்படிதானே பாக்குற? ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா. ஓ எப்படி நினைக்கிறோ அப்படி நினைச்சுக்கோ. ஆமா அப்படிதான் பாக்குற. கிளம்பு, ரயின்ல நிக்காத. அவனுக்கே நான் வந்து சக்கர. தாத்தா கிட்ட சொல்லு, நான் அவளை நம்பல, நான் தான் அவளை மலையில நிக்க வச்சு பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ டிராகன் டக்குன்னு அவன் மேல போட்டு இந்த ஜாக்கெட்டை கழட்டி அந்த மலையில ஒயன் நனையாத மாதிரி அவளோட ஹெட்டை கவர் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். பிகாஸ் அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்ட்டுன்னு. அப்போ டிராகனை பார்த்து, தேங்க்ஸ் டிராகனா, ஒயன் நீ அவனோட சைடு எக்ஸ்பிளைன் பண்ண. அவ்வளோதான் ஜேகேயோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீ எனக்கு தங்கச்சி, உன்னை எப்பயும் அப்படிதான் பார்ப்பேன். எவ்வளோதான் நாங்கள் பண்ணது ஃபன்னா, உன்னை கலாய்கிறது, உன்னை வெறுப்பேற்றுறது அப்படிலாம் இருந்தாலும் எனக்கும் தானியா மேலே லவ் இருக்குல்ல, அதே மாதிரி உனக்கு ஜேகே மேலே இருக்குன்னு எனக்கும் தெரியுது. அவனுக்கும் மேலே இருக்கும், ஆனால் காட்ட மாட்டான். டேய் டிராகனா, மயிரே, என்ன பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட நான் வந்து சொன்னேனா எனக்கு அவன் மேலே லவ் இருக்குன்னு? நீ சொல்லதான் மயிரே, நீ பேச என்ன? நான் என் தங்கச்சிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ வேணும் நம்ப மாட்டேல ஜிக்கி. அந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாமே எங்க அம்மா வீட்டுல இருந்துச்சு. இது மட்டும் தான் நான் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை தாலியை ஹைட் பண்ற மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்னு. சரி காலையில புதுசா எடுத்துக்கலான்னு பார்த்தா நீயும் ஓடிட்ட. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அப்ப ஜேகே இந்த காலையில் நடந்ததை யோசிச்சு பாக்குறான். என்ன அதை ஞாபகப்படுத்தி உடம்ப கட்டி மயக்கிறியாடி?
எல்லாத்தையும் திறந்து போட்டு காட்டலாம். இவன் மயங்கி அப்படி நமக்கு அட்டிமை ஆகிருவான். ஏய் தருகு பாரு போனு, அதுல எத்தனை பொண்ணு அவுத்து போட்டு வருவாளுங்க தெரியுமா, உன்னெல்லாம் பார்த்து மயங்க மாட்டேன்டி அப்படின்னு அவளை வெறுப்பேற்றுறதுக்காக சொல்றான். அப்போ எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அந்த போனை வாங்கி தூக்கி உடச்சு போட்டுட்டு ஜேகேக்கு சப்புன்னு ஒண்ணு கொடுக்குறா. அவ்வளவுதான் மரியாதை ஜேகே, இதுக்கு மேல உன்கிட்ட வந்து துளியோட நிக்க மாட்டேன். சொல்லலாம் தான் வந்தா என் க்ளோசெட்ல வேணா செக் பண்ணி பாரு, அந்த மாதிரி ட்ரெஸ் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு. ஆனா உன்கிட்ட பேசுறது வேஸ்ட்ல. I'm done with you ஜேகே அப்படின்னு அவன் பாட்டுல போயிடுறா. ஜேகேக்கு ஷாக்கு, என்ன இவன் நம்மள அரைஞ்சிட்டான்னு. ஆனாலும் அவனுக்கு புரியுது அவ எவ்வளவு வழியில பேசிட்டு போறான்னு. அப்ப அதையும் அவன் நம்பாம வேகமா வீட்டுக்கு போறான். அப்போ டிராகன் வயன் கூட இருக்கான். டிராகனா, நீ அப்போ நீ எதுக்கு நிக்கிற? வயன் இங்க பாரு, ஷோ நான் இங்க காமெடி பீஸ் ரோல் தான் ப்ளே பண்ண வந்தேன். ஆனா என்ன ஒரு மாதிரி சீரியஸா மாத்தி விடுறீங்களா ரெண்டு பேரும். ஒன்னு சொல்லக்கூடாது, முக்கியமா அவனை தான் சொல்லணும். இங்க பாரு வயன், நீ ஜெயங்கேவை பாக்குற பார்வை, அவனுக்கு கொடுத்த மொத்தம் திருப்பி அவன் அவனுக்கு கொடுத்தது அப்படின்னு எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கும் புரியுது. ஆனா யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியல ட்ராகனா. என்ன கல்யாணம் ஆகி 1 monthல டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்ல? எங்களுக்கு இன்னும் கிராஜுவேஷன் வரல, காலேஜ் முடிச்சுட்டு அது வரைக்கும் கண்டினியூ ஆகட்டும். அவன் தான் யாரோ சைட்டுன்னு போறான்ல, இருக்கட்டும், நல்லபடியா இருக்கட்டும். அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ. எங்க பாரு, எனக்கு தான் தானியாவை பிடிச்சிருக்கு. ஆனா தானியா வேற ஒரு பையனை லவ் பண்றா. அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு நீ அப்படி மட்டும் நினைக்காத. அவன் புத்தி கெட்டவன் தான், முன்கோபக்காரன் தான் எல்லாமே. ஆனா அவனுக்குள்ளேயும் ஒரு குட்டி ஹார்ட் இருக்கு, அதுக்கான இடம் உனக்கு தான், யாருக்கும் இல்லை அப்படின்னு அவளையும் கம்ஃபோர்ட் பண்ணிட்டு அவளை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறான். அப்ப இங்க ஜேகே வீட்டுக்கு வந்துட்டு அவ க்ளோசெட்டை செக் பண்ணி பார்க்க சொன்னா. அந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் இருக்காதுன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? அது தாலியை மறைக்க சொன்னனால்தான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாளா? எப்பயுமே அவளுக்குமா தான் வருவா ஜெகே. இன்னைக்கு வந்திருக்கானா அவ சைட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றதும் கரெக்டா தானே இருக்கும். நம்ம தான் புரியாம பேசிட்டோமா அப்படின்னு வயனோட ரூமுக்கும் போயிட்டு அவ க்ளோசெட்டை ஓப்பன் பண்றான். அவ ரொம்ப கம்மியான ட்ரெஸ் தான் வச்சிருக்கா, லைக் ஒரு 6 செட்டு தான் வச்சிருக்கா. இது நேற்று நைட்டு போட்டதுக்கான டாப்பு, இது இது இன்னைக்கு போடுவா, நாளுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வாங்கல்ல, மறுபடியும் போயிட்டு எடுத்துட்டு வருவாள்ல. நான் தான் அவசரப்பட்டேன் அஜய்யே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே வயன் அப்படியே நனைஞ்சு போயிட்டு வீட்டுக்கு வர்றா. அப்போ அவ ரூம்க்கு என்டர் ஆகும் போது ஜேகே அவளோட க்ளோசெட்டை செக் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து அவ இன்னும் ஜேகே மேல கோவப்படுறா. பிகாஸ் நம்பாம இவ்வளவு அசிங்கமா வந்து செக் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்ப ஜேகேவும் நனைஞ்சிட்டு வர, நனையாம வரணும்னு தெரியாதா? அப்ப வயன் எதுவுமே பேசாம அவளோட உள்ளத்துல இருக்க அந்த வெறுப்போட அப்படியே போறா. இப்ப ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம தான் தப்பா இருக்கோம், அவ கரெக்டா தான் இருக்கான்னு அப்படியே யோசிச்சு பாக்குறான். ஜேகே, கிரவுண்ட்ல வச்சு நீ முத்தம் கொடுத்த, அவளும் அகைன் திரும்பி முத்தம் கொடுத்தா. அப்போ எதுக்குடா அந்த முத்தம், எதுக்கு உனக்கு வேணான்னு சொல்ல தோணல? நீ எதுக்கு அவன் என் பொண்டாட்டின்னு அவளோட உதட நக்கிட்டு இருந்த? என்னடா நடக்குதுங்க ஜெயே? ஏன் உனக்கு எதுவுமே புரிய மாட்டுது? அப்போ உனக்கு வயன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குதானா? அப்ப வயனும் ஒரு டவல் எடுத்துட்டு அப்படியே வந்து அவளோட ஹேர் எல்லாம் தொடச்சிட்டு இருக்கா. இப்போ ஜேகே பார்த்துட்டு அந்த டவலை வாங்கிட்டு அவளை இடுப்பு பிடிச்சி பக்கத்துல இழுத்துட்டு, வீசிங் வரும்ல, ஏன் நனைஞ்சிட்டு இருக்க? எப்படி நனையாம இருக்க தெரியாதா? டவலை கூட ஜேகே, ஒரு நிமிஷம் கேளு. சொன்னது கூட நம்பாம இவ்வளவு சீப்பா இங்க வந்து நீ செக் பண்ணிட்டு இருக்கல, அதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு ஜேகே
எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு எவ்வளவு கேவலமா இருக்குன்னு. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஜேகே. அப்போ ஜேகே அதெல்லாம் காதுல வாங்காம அவளோட ஹேரை ஒவ்வொரு பார்ட்டிஷனா எடுத்து அப்படியே நனைஞ்சிருக்க தலையை தொடச்சு விட்டுட்டு இருக்கான். ஜேகே டவலை கொடுன்னு என்னை விட்டு தள்ளிப்போ. தள்ளிலாம் போக முடியாதுடி. என்ன ஓ இனிமே நீ எதெல்லாம் பண்ணுன்னு சொல்றியோ அதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். தள்ளி போங்குறல்ல, போக மாட்டேன்டி, போக மாட்டேன் அப்படின்னு இன்னும் அவளை நல்லா இடுப்போட இறுக்கி அணைச்சுக்கிட்டு அவளை தலையை தொடச்சு விட்டுட்டு போய் ஹேர் ட்ரையர் எடுக்கிறான். ஜேகே போன இதுக்கு மேல அகைன் என்கிட்ட ஸ்லாப் வாங்கிறாத. போ அடிச்சுக்கோ, அடி பார்க்கலாம். நான் அடிப்பியா? தாலி கட்டின புருஷனையே கை நீட்டி அடிக்கிறேடி. ஏங்க அந்த தாலி ஏங்கடி அந்த தாலி அப்படின்னு உள்ள கை விடுறான். அவ ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டா. அது ஜெக்கி சாரிடி சாரிண்ண தாலி தான் எடுத்த பா நச்சுன்றிருக்கேடி. உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? என்கிட்ட நீ ஏதோ சொல்ல வேணாம், எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், தயவு செஞ்சு போ ஜெக்கி. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன அழுக வச்சு பாக்குறதுல என்னடா உனக்கு ஹாப்பினஸ்? நீ ஹாப்பியில் அழுகும் போது அதை பாக்குறது தாண்டி எனக்கு ஹாப்பினஸ். ஓ இது எப்பல இருந்து? இது எப்பல இருந்து? இப்போல இருந்து நீ பொண்டாட்டி. ஆமா எஸ், யூ ஆர் மை வைஃப். இந்த தாலி நான் தானே டிசைன் பண்ணேன். தாத்தா வந்து கேட்டாரு, அசிங்கம் பிடிச்சவனே உனக்கு தானே ஒயனை கட்டி வைக்க போறோம், அறிவு மயிர் இருக்காடா, வந்து உன் பொண்டாட்டிக்கு நீயே தாலியை டிசைன் பண்ணி குடுறான்னு. நான் தான் கொடுத்தேன். ஜேகே ஸ்வைன்னு எப்படி இருக்கு? ஓ நைஸ் ஜோக் ஜேகே, நைஸ் ஜோக். இப்போ சிரிக்கணுமா அந்த ஜோக் கேட்டு? வா 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 வாட் அ ஜோக். போதும் போதும் ஜேகே, என் ஃபீலிங்ஸோட நீ விளையாண்டது எல்லாம் போதும். ப்ளீஸ் என்னை தனியா விடு, லீவ் மீ அலோன். என்னை தனியா விட்டுரு ஜேகே. அப்ப அவன் நல்லா அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். ஒன்னும் இல்லடி, எதுக்கடி அழுற அப்படி? குழந்தை கூட அப்படி அழாது. குழந்தையோட ஃபீலிங்ஸ்ல யாரும் விளையாட மாட்டாங்க. சரி நான் விளையாண்டேன் தான், சாரி. எனக்கு அப்ப புரியல, அந்த மரமண்டைக்கு அப்ப புரியலடி. இப்ப புரிஞ்சுக்கிறேன். இப்ப புரிஞ்சுக்கிறேன். நீ கரெக்டு தான், நான் தப்பு தான். நீ கரெக்டு தாண்டி, நான் தப்பு தான். அப்ப அவளும் சிக்கி போதும் நீ விடு, இப்ப கூட எல்லாம் பிராங்க்னு சொல்லி என்னோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணாலும் பண்ணிட வச்சிருக்கே. ஐ காண்ட், என்னால சத்தியமா முடியாது. இன்னொரு தடவை வாய் பேசினான்னு வச்சுக்கோ ஏண்டி, வாயை பிடிச்சி நல்லா கடுத்துருவேன். சாப்பிட்றது கூட அப்புறம் வாய் இருக்காது. அதான் ஜிக்கி என்ன பண்ணா நம்புவ அப்படின்னு அகைன் போயிட்டு அவளோட உதட கடிக்கிறான். இப்போ நான் நம்புவியா? அப்பயுமே நான் முத்த கொடுக்கும் போது திருப்பி எனக்கு கொடுக்கதான் செஞ்சேன். ஆனா இப்போ மட்டும் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவ டிஷர்ட் போட்டிருப்பால, அதுக்குள்ள அப்படியே ஜேக்கே போயிடுறான். எனக்கு ஷாக்கா தான் இருக்கு. இப்ப 2 பேரோட உடம்பு ரொம்ப நெருக்கமா. அப்போ எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கூசுது. ஜேக்கே என்ன பண்ணிட்டு இருக்க? போ ஜேக்கே, நான் தான் சொல்றேன்ல, போனா ஐயோ இவ்வளோ நெருக்கமா இருக்கும்போது அதான் இந்த மலைக்கு ஹிதமா கொஞ்சம் இந்த சூடான உடம்பிய மேல படும்போது எப்படி போ சொல்ற? சாந்தி முகூர்த்தம் இன்னும் நடக்கலையே, நடத்திடுவோமா? இந்த மலைக்கு இதம்மா உனக்கும் நல்லா இருக்கும், எனக்கும் நல்லா இருக்கும். என்னடி சொல்ற? சிக்கே ஆட்டி வாங்கிடுவேன், கிளம்பு, இல்லைன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு நகல பாக்குறா. ஆனா 2 பேரும் தான் ஒன்னா இருக்காங்களே, நகலவே முடியல. என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு நான் இடுப்புலயே அப்படியே அப்படியே தொடுறாரு. ஆவா சிக்கி ஒரு மாதிரி ஆகுது. படு என்ன அப்போ என்ன புடிச்சு நான் ஏத்துக்க மாட்டியாடி? ஐயோ நான் போய் தாத்தா கிட்ட சொல்லிடுவேண்டி, என் பொண்ணாடி சாப்பாடு போட மாட்டேறான், என்ன புடிச்சு நான் ஏத்துக்க மாட்டேறான்னு. என்ன சொல்லட்டுமா? என்ன என் மனசை மாத்த ட்ரை பண்றியா? உன் மனசுதான் மாறவே மாட்டுதேடி, சரியான கல் நெஞ்சக்காரி அறியே. அப்புறம் தாலி செம்மையா இருக்கா இல்லையா சொல்லு. நான் தானே டிசைன் பண்ணேன், ஆனா சும்மா சொன்னேன், என் வந்தா அப்படி போட்டு விட்டான்னு. தாத்தா வந்து என்கிட்ட கேட்டாரு, நசுமா போனவனே, விளங்காதவனே அப்படின்னு பல திட்டு வாங்கிட்டு அப்புறம் நானே போயிட்டு இதோ போட்டுருக்கேன்ல ஜே வைன்னு,
ஸ்டைலிஷாக அந்த இனிஷியல் நான் தான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். எப்படி இருக்கு? உண்மையாவா? ம் ம் உண்மையாதான் அப்படின்னு பேசும்போது ஜேகே என்னோட டியர்ஸ் எல்லாம் அப்படியே வைப் பண்ணி விடுறான். அப்போ ஏன் எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துட்டேன். சத்தியமா சொல்ல உனக்கு பிடிக்காது தாண்டி. ஆனா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு அப்படி பார்த்ததுக்கப்புறம் என்னையா அறியாம ஒரு கோபம். அது எனக்கு மரமண்டிங்க லேட்டா தான் புரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன். நீ தான் புரிய வச்சிருக்கணும். நீ புரிய வச்சும் நான் புரிஞ்சுக்கல. ஓ சரி. ஓ சரிண்ணா. அப்போ என்னடி இதை எப்படி எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் எனக்குள்ள இருந்து வெளியில போ. உனக்குள்ள நான் இன்னும் போவே இல்லையடி. ஜேகே அப்படின்னு ஜேகேவோட ஷோல்டர்ல வயனை அடிக்கிறா. என்ன ஜேகே? சொல்லுங்க மிஸ் வைஃபி. அது நான் சாப்பாடு எதுவும் செஞ்சுட்டு வரட்டா? அது எப்படி எல்லா பொண்டாட்டிங்களும்னா அப்ப எத்தனை பொண்டாட்டி வச்சிருந்த? ஐயையோ நோடி அதுக்குள்ள நம்ம புருஷன் பொண்டாட்டி சண்டை ஆரம்பிக்கணுமா என்ன? போய் சொல்லாத. என்ன உண்மையை சொல்ல. டிராகன் பாவம் அவன் கூட எனக்கு வந்தான். என்னடி அவனை காமெடி பீஸா போடலான்னு பார்த்தா அவன் என்னடி சீரியஸா பேசிட்டு போயிட்டான். இந்த மலுங்கின புத்தி இருக்குல்ல, இந்த முட்டைக்கோஸ் மூளை, அதுக்குதான் ஒண்ணுமே புரியலையே. அதான் அவனும் சீரியஸா பேசிட்டு இருந்தான். ஆனா அவன் சொல்றது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அவன் சொல்ற ஒவ்வொரு வேர்ட்ஸ், அவன் சொல்ற அந்த கருத்து எல்லாமே. அதுக்குதான் எல்லாருக்கும் டிராகனை பிடிச்சிருக்கு போல. டிராகனை யாருக்குதான் பிடிக்காம இருக்கும்? எனக்கே பிடிக்கும். என் ஃப்ரெண்டை விட என்ன தாண்டி உனக்கு ரொம்ப பிடிக்கணும். வாடி போடின்னா சிசர் வச்சு உதட கட் பண்ணிருக்கேன். இப்போ நான் என் உதட வச்சு உன் உதட எப்படி கட் பண்றேன்னு பாரு நீ அப்படின்னு அப்படியே 2 பேருமே போயிட்டு அப்படியே பெட்ல விழுந்துட்டு நல்லா முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு டிராகன் வயன் வேற போனாலே என்ன ஆச்சுன்னு தெரியல. சப்போஸ் அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்து வீசிங் எதுவும் வந்துருந்துச்சுன்னா இந்த தடித்தாண்டவராயா அவளை ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போக மாட்டானே. ஐயோ வேணாண்ட டிராகனா, நீ ஏன் அவங்க வீட்டுக்கு போய் பாத்துரு. அப்போ இந்த சைடு இவங்க என்னடி அவங்க உதடையும் கடிச்சிருக்கிற, நீ மட்டும் பண்றல, அப்ப நானும் பண்ணுவேன். நீ ஹர்ட் பண்ணா பண்ணுவேன், லவ் கொடுத்தா திருப்பி கொடுப்பேன், மொத்த கொடுத்தாலும் அதே திருப்பி கொடுப்பேன். அப்போ சாந்தி முகூர்த்தத்துல அது கொடுத்தாலும் கொடுப்பியாடி? கொடுக்குறேன் அப்படின்னு அவளும் ஜேகேயோட கண்ணத்தை பிடிச்சி 2 பேருமே நல்லா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகிட்டு இருக்காங்க. அப்ப டிராகன் அவனோட பைக் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். அப்போ இங்க 2 பேத்துக்கும் அப்படியே ரொம்ப நாளுக்கு அப்புறம் பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்ச மாதிரி நல்லா பத்திக்குது. 2 பேரும் நல்லா முத்தம் கொடுத்துட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டிராகன் வீட்டுக்குள்ள வந்துட்டான். ஐயோ டே மச்சான், நான் வீடெல்லாம் திறந்துருக்கு டே அப்படின்னு கதறிட்டு அப்படியே உள்ள வர்றான். பிகாஸ் வைன் வரும்போது வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணாம தான் வந்திருப்பா. ஸோ அப்படியே ஓப்பன்ல இருக்கத பார்த்துட்டு டிராகன் ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு அப்படியே வர்றான். ஐயோ அவளுக்கு என்ன இருக்குமோ தெரியலையே அப்படின்னு ஒவ்வொரு ரூமா வந்து செக் பண்ணிட்டு லாஸ்டா வைன் அண்ட் ஜேகே இருக்கிறதுக்கு வர்றான். அவங்க தான் அந்த டோரையுமே க்ளோஸ் பண்ணலையே. அவ இப்படி இருக்கத பார்த்துட்டு ஐயோ 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 டேய் அந்த பொண்ணை என்னடா பண்ற அப்படின்னு வந்து பார்த்து பக்கத்துலதான் தெளிவா பாக்குறான். டேய் என்னடா அது கிரவுண்ட்ல ஏதோ அடிச்சிட்டுனா நீங்க சுண்டலிங்க மாதிரி, இங்க பார்த்தா என்னடா கட்டி பிடிச்சிட்டு விடுறீங்க பாம்பு மாதிரி. ஐயோ டிராகனா, இந்த டைலாக் நல்லா இல்ல, அந்த டைலாக் மாத்திக்கோ. டே மச்சான், டே என் தங்கச்சி என்னடா பண்ற? இப்போ எனக்குலாம் ஒரு மாதிரி வெக்கமா ஆகிடுது. ஐயோ சேக்கே, இந்த நிலைமையில டிராகன் நம்மள பாக்கணும். நானே டிஸ்டர்ப் பண்ணிட்டானேன்னு கடுப்புல இருக்கேன். இவனடானா இந்த நிலைமையிலையா? டேய் பார்த்தா தெரியல, உன் தங்கச்சி கூட நான் குஜால்ஸ் பண்ணிட்டு இருக்க, போ பாக்கலாம். டே ஐயோ அப்படின்னு அப்படியே திரும்பிட்டு தலையில கை வச்சுக்கிறான். அட பாவீங்களா, கிரவுண்ட்ல சண்டை போட்டதை பார்த்து வீட்லயே சண்டை நடக்குமோன்னு பதறி போய் ஓடி வந்தேன்டா. கக்கூஸ் கூட வந்துச்சு, அது கூட போகாம ஓடி வந்தேன். கக்கூஸ் தானே, இந்த ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் டிராகனா, இந்த வீட்டுக்கு எனக்கே வழி சொல்றியாடா அப்படின்னு அவனும் போயிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு டிராகனா டே நான் இப்பதான்டா போறதுக்காண்டி கதவே துறைகிறேன். டேய் அந்த டைலாக் மறுபடியும் சொல்லு பாக்கலாம். இப்ப சொன்ன டைலாக் நல்லா இல்லடா, அந்த டைலாக் சொல்லு. மச்சானோட இந்த பக்கம் நெஞ்சு நக்கும். டேய் நல்லா இருங்கடா
அப்படின்ட்டு அவனும் போய் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு வயன் அதை ஜேகே இப்போவாச்சும் எழுந்துரு, நனைஞ்சிருக்கடி, வா ஃபர்ஸ்ட் நானே உனக்கு எல்லாமே மாற்றி விடுறேன். எல்லாமேனா எப்படி? ஏன் மாற்றக்கூடாதா? இல்லை நானே மாற்றிக்கிறேன். நானே மாற்றிக்கிறேன்னா என்ன, உன்னை முழுசாக பார்க்கல நினச்சியா? உன்னை காலையில் அப்படி பார்த்துட்டு போனதுலேருந்து மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக அந்த ஞாபகம் தானே. எனக்கு நல்லா தெரியும் இந்த ஃப்ராடு எப்படி அப்படியே கழுத்துக்கு கீழே பார்த்துச்சுன்னு. என்ன பண்ணுறது, பசங்களோட புத்தி, சொல்லப்போனால் புருஷனோட புத்தி. பொண்டாட்டி எப்படி பார்க்கணுன்னு நான் ஒன்றும் வேற யாரையோ பார்க்கலையே, என் பொண்டாட்டி தானே இப்படி பார்க்குறேன் அப்படின்னு அங்கே கை வச்சு நல்லா அமைக்கிட்டு இருக்கான். சிக்க வேணாம், எனக்கு வேணுமே. அப்போ அவனும் அவள்கிட்ட இருந்து வெளியில வந்துட்டு அவளோட ஹேர் ட்ரையர் வச்சு அவளுக்கு ஹேர் ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்கான். நீயும் தான் நனைஞ்சிருக்க, அப்போ உன்னோட ஹேர் எப்போ ட்ரை பண்ணுவ? உனக்கு தான் அவ்வளோ அழகா ஹேர் ட்ரையர் வச்சு முடியெல்லாம் காய வச்சு விட்டுட்டு இருக்கேன்ல, அப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன, நானும் உனக்கு முடிய அப்படி காய வைக்கணுமா? இதுதான் பொண்டாட்டி கப்புன்னு பிடிச்சிக்கிறதுங்கிறது. இவன் காய வைப்பாங்களாம். ஆனால் நீ எப்படி காய வைக்கணும் தெரியுமா? இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் இதுலலாம் பார்ப்ப தெரியுமா? பொண்டாட்டிலாம் காலையில் குளிச்சுட்டு வந்து சாரியோட, அதுவும் நார்மல் சாரிலாம் கட்ட மாட்டாளிங்க, ஒரு மாதிரியான நெட்டட் சாரி, இடுப்பெல்லாம் தெரியுமே, அப்படி வந்து புருஷனை அப்படியே உட்கார வச்சு அவங்க நின்றுட்டு தலையை காய வைப்பாளுங்க புருஷனுக்கு. அது மாதிரி நீ காய வைக்கும் போது இடுப்போட கட்டி பிடிச்சி இந்த அல்வா மாதிரி இருக்குல்ல அந்த இடுப்பு, அப்படியே அது பிடிச்சி கிள்றான். ஒயனும் அப்படியே துள்ளிட்டு இருக்கா. அங்கேயே நச்சுன்னு ஒன்று கொடுக்கணும், இல்லை கட்டிச்சு இழுக்கணும் அப்படின்னு என்னென்னமோ பேசுறான். அவளுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. ஒரு எனிமே கிட்ட பேசுற பேச்சா அது? நல்லா இப்ப மட்டும் வந்துருவாங்க அல்வான்னு. அல்வாதான், உன் இடுப்பு நல்லா அல்வா மாதிரி தாண்டி இருக்கு அப்படின்னு அவளுக்கு எல்லாத்தையுமே மாத்த விடுறான். மாத்தும் போது ஃபுல்லா அப்படியே 2 பேரோட கண்ணு 2 பேரையும் தான் பாக்குது. இப்ப மட்டும் கண்ணை பாக்குற? இப்போ கண்ணை பாப்பேன், நைட்டு எல்லாத்தையும் பாப்பேன்டி. ஆனா இப்படி உனக்கு மாத்தி விடும்போது என்ன ஃபீலா இருக்குடி? என்ன ஃபீலா இருக்கு? குழந்தைக்கு ட்ரெஸ் மாத்தி விடுற மாதிரியா? அப்படி இல்ல, தாலி ரொம்ப நீளமா இருக்க கூடாதுன்னு தான் நார்மலான அந்த லென்த்ல பண்ண. ஆனா ஷப்பா, அந்த தாலியோட அதுவும் கீழே அதோட சேர்த்து பார்க்கும்போது அப்ப அப்படியே அவ்வளவு மறைச்சுக்கிறா. ஜேகே பார்க்காத. சரி பார்க்கல அப்படின்னாலும் அவனோட கண்ணு அங்கதான் போகுது. போயன் டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடிடுறா. நான் ஓடுறியாடி? ஓடிக்கோ, ஆனா என்கிட்ட இருந்து தப்பவே முடியாதுடி. ஜேகே, நைட்டு அவகிட்ட இருந்து தப்பிச்சிருவேன். எப்படி தப்பிப்ப? அது எப்படி என்னோட புடியில இருந்து அவ்வளோ ஈஸியா தப்பிச்சிருக்கியா? ஆமா கீமாலாம் விடமாட்டேன்டி. உனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு, அசைன்மெண்ட் கொடுத்துருக்கான், ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கான், அங்க போகணும் இங்க போகணும்லாம் தயவு செஞ்சு சொல்லிடாத. ஏன் சொல்லக்கூடாது? பிகாஸ் பசியோட இருக்க, நைட்டு ஃபுல் மீல் சாப்பிடணும். அதுதான் ஜேகே நான் சொல்றேன். பசியோட இருப்பல்ல, நைட்டு டின்னருக்கு ஃபுல் மீல் சாப்பிடணும்ல. அப்போ உனக்கும் சாப்பிடணுமாடி அப்படின்னு வெளியில இருந்துட்டே கேட்குறான் அந்த கதவுல தலையை சாய்ச்ச மாதிரி. ஆமா, எனக்கும் சாப்பிடணும்ல, எனக்கும் ரொம்ப பசியா இருக்குல்ல. எதுக்கிட்ட சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? நான் கூட வீரமா முறுக்கிட்டு திருவியோன்னு நினைச்சேன்டி. ஆனா உனக்கும் பசிக்குதுன்னு சொன்ன பாரு, அப்புறம் எப்படி உன்னை விட்டு போக தோணும்? அப்ப தோணாதா? தோணாத உனக்கு? தோணவே செய்யாதுடி அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்ப அவளும் நான் சொன்ன டின்னர், எங்க அம்மா இன்னைக்கு 2 பேத்தையும் டின்னருக்கு கூப்பிட்டாங்க, அங்க போன ஜிக்கே. என்னது உங்க அம்மா டின்னருக்கு கூப்பிட்டாங்களா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதெல்லாம் நாளைக்கு போய்க்கலாம். உனக்கும் பசிக்க கூடாதுடி, நான் ஏதாச்சும் ஆர்டர் போட்டு விடுறேன். எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க? நைட்டு உங்களோட மாமியார் உங்களை பார்க்கணும், நம்மள டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. விளையாண்டுட்டு இருக்காதடி. ஐயோ அதெல்லாம் வேணாண்டி, ஏதோ கனவுலாம் கண்டு வச்சிருந்தா கனவு கலைச்சிடாதடி அப்படிங்கிறான். அப்ப அவளும் அப்படியே ஒரு தவளை மட்டும் எடுத்து கட்டிட்டு வெளியில வர்றா.
என்ன அகைன் மயக்கிறதுக்கு வரையாடி? ஆமா, என் புருஷனை நான் மயக்கிறதுக்கு தான் வர்றேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள அது ஸ்டார்ட் ஆகுது. லைக் அந்த மாதிரியான காமெடி. அப்போ வந்துட்டு அவ வார்ட்ரோப் ஓபன் பண்ணிட்டு ஜேகே சொன்ன மாதிரியான ஒரு சாரி, அந்த சாரி எடுக்கிறா. அப்போ எடுத்துட்டு ஜேகே பக்கத்துல போறா. ஜேகேவும் ஏனடி எங்க பாத்துக்கோ வந்தன்னா அப்புறம் விடவே மாட்டேனே. யாரு விட சொன்னது? என்ன நான் விட சொல்லி கேட்டேனா? என்னை விட்டுரு ஜேக்கேன நான் கேட்டேன் அவன்கிட்ட அப்படின்னு அவனுக்கு நல்லா சூடு ஏத்துற மாதிரி பேசிட்டு அகைன் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போயிடுறா. அங்க போய் சாரி எல்லாம் கட்டிட்டு இருக்கா. ஜேகேவை எப்படா வெளியில வருமான்னு பாக்குறான். ஜேகே ஒழுங்கா ரெடி ஆகிரு. அம்மாவை பாக்குறதுக்கு கண்டிப்பா நம்ம போகணும், ஒழுங்கா ரெடி ஆகிரு. ஓ நான் வரமாட்டேன்டி. ஜிகே அடி வாங்குவ, நான் வரவே மாட்டேன். அப்ப வேணா இப்போ வேணா முடிச்சுக்கலாம். இப்போ முடிச்சுக்கலாம்னா என்ன முடிச்சுக்கலாங்கிற? இப்போ முடிச்சுட்டு மறுபடியும் குடிச்சிட்டு ஆனா போலாம், ஃப்ரெஷ்ஷா போலாம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாவா இருப்போம். அது நான் இருப்பேன் டி, நான் இருப்பேன். எங்க வைக்காதடி. இவ்வளவு நாள் எங்க இருந்தியா? இன்னைக்கு மட்டும் என்ன இவ்வளவு நாள் கையில இருந்துட்டு தெரியாம இருந்தது, இப்போதான் தெரிஞ்சிருச்சுல. அப்போ ஜேகே இப்படி பேசிட்டு இருக்கமோ அவளும் அப்படியே டோர் ஓபன் பண்றா. பார்த்தா ஜேகே சொல்லிருப்பான் தெரியுமா, அதே மாதிரியான நெட்டட் சாரி போட்டு வயன் கையில ஒரு ஹேண்ட் ட்ரையரை வச்சுட்டு நிக்கிறா. மிஸ்டர் ஜியான், ஆசைப்பட்டீங்கல்ல, ஆசைப்பட்ட மாதிரி பண்ணிடுவோமா உங்களுக்கு? ஹேர் ட்ரை பண்ணி அப்படின்னு அவன் பக்கத்துலயே வர்றா. அவனுக்கு வர வர அவன் அவ்வளோ அழகா தெரியறா. பிகாஸ் அவன் நினைச்ச மாதிரியான ஒரு தாட் அண்ட் லைஃப இப்ப அவன் லீட் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் எவ்வளவுதான் எனிமையா இருந்தாலும் அவன் ஒயனோட கையை பிடிச்சு ஜேகே ஒயனை அவனோட லேப்ல உட்கார வச்சுக்கிறான். ஓகேடா, இதோட இந்த ஷார்ட்டை எண்ட் பண்ணிடுறேன். அண்ட் நீங்க நினைக்கிற மாதிரியான குஜால்ஸ் மஜால்ஸ் எல்லாம் அடுத்த பாட்டுல கண்டிப்பா வரும். அண்ட் ரொம்ப ரொம்ப சாரி, பாதி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே ரைன் வந்துருச்சடா, அதனாலதான் ஒரு மாதிரியான அந்த இறைச்சல் சவுண்ட் மாதிரி கேட்குது. என்ன பண்றது, ரைனி சீசன்ல, அதனாலதான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி நாய்ஸியா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு நான் எப்படியுமே நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டு தான் நான் எடிட் பண்ணுவேன். பட் இருந்தாலுமே அது மொத்த கொடுக்கறதெல்லாம் சவுண்ட் எல்லாம் எடுத்து விட்டுரும், அதுதான் பெரிய தொல்லையா இருக்கு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸோ முடிஞ்ச அளவு நான் வந்து நாய்ஸை கிளீன் அப் பண்ணிட்டு நான் கொடுக்க பாக்குறேன். ஓகேடா, இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. நம்ம ஜேகேவோட தான் முடிச்சுக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து தாயாங்கோட அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் எல்லாருக்கும் எப்போ எக்ஸாம் முடியுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேபி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எண்ட் ஆயிருக்கும். மேபி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணா டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு டிசம்பர் 18, 20 அப்படிலாம் முடிஞ்சிருமா என்னங்கிறதையும் வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு இப்போதான் ஒரு மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஐயோ பழைய சாராவை பார்த்த மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஐ டோன்ட் நோ, பிகாஸ் சத்தமா ரெக்கார்ட் பண்ணனால இந்த ரைன்னால சவுண்டு கேட்காது. ஸோ அதனால சத்தமா ரெக்கார்ட் பண்ணாலும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் எப்பயுமே ரைன் வந்து பண்ணாதுல, ஸோ அதனால கம்மியாக தான் ரெக்கார்ட் பண்ணணும். போன பாட்டிலே பார்த்துருப்பீங்க, லைக் இடையில எல்லாம் கொஞ்சம் எக்கோ சவுண்ட் மாதிரி கேட்கும். அது எடிட்டிங்லாம் கிடையாதுடா, அது உண்மையாவே எக்கோ அடிக்குது. என்ன பண்றது? அண்ட் ஃபங்க்ஷன்ஸும் நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து இன்ஸ்டால இல்லை, வாட்ஸ்அப்ல இல்லை. ஆனா லைக் உங்கள்ட்ட எப்படி பேசுறது அப்படிலாம் டோன்ட் வரி, கமெண்ட் செக்ஷன்லயும் நல்லபடியா பேசலாம். வாட்ஸ்அப்பே இல்லைங்கிறீங்க, வாட்ஸ்அப் இல்லாம எப்படிடா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. டோன்ட் வரிடா. அண்ட் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் முடிஞ்ச அளவு என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஐ ஹோப் யூ லைக் இட். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்டு என்ன பிடிச்சிருந்துச்சி, எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கடா. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் தான் ஃபைனல் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து முடிஞ்ச அளவு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அண்டு வேற உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒன் ஷாட்டாக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், அந்த மாதிரி எது இருந்தாலுமே என்கிட்ட கண்டிப்பாக வந்து சொல்லுங்க. அண்ட் ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன், இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கு, ஐ மீன் ரியல் லைஃப் ஸ்டோரி, நீங்கள் அதை போடுவீங்களாக்கா எங்களோட ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் இன்ஸ்டா இல்லைன்னு சொல்லிடுவீங்க. அது எப்படிடா, இன்ஸ்டா இருந்தால் அதில் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் போட முடியும். சரி ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே அண்டு ஓகே பாஸ்டோஸ்,
நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ்னு சொன்னால் பத்துமான்னு தெரியல. பிகாஸ் நான் ரொம்ப ரொம்ப லோவாக இருந்தேன் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது, இந்த கம்பேக் அப்புறம். ஸோ அப்புறம் செகண்ட் வீடியோ போடும்போது அதில் வந்து கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே என்னை ரொம்ப பூஸ்டப் பண்ணுச்சு. பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ. என்னை புரிஞ்சு என்னை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே பாஸ்டோஸ், எல்லாரும் சேஃபா ஹாப்பியா அண்ட் ஹெல்த்தியா இருங்க. லவ் யூ ஆல். சனாங்கே.